ஹலோ ஆல் வணக்கம். இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதனால நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கடமையை செய்கிறதுக்காக வந்துட்டோம். வெல்கம் டு த ஷோ. ஃபோர்த் T20. நான் சொன்ன மாதிரி ஒரு டைப் ஆஃப் சீரீஸ் டிசைடர் ஒன்று டிசைட் ஆயிடுச்சு. இந்தியா இந்த சீரீஸ் தோக்க மாட்டாங்க, அது டிசைட் ஆயிடுச்சு. போட்டு ஆஸ்திரேலியாவை பொலன்னு பொலந்துருக்காங்க பவுலிங்கில். அது என்னன்ற டீட்டெயில் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாஸ்டர் லுக்கிங் வெரி டயர்ட், பட் ஆனால் வந்து மேட்ச் பார்த்தீங்களா? ஹைலைட்ஸ் பார்த்தேன். ஓகே. இல்லை, நான் இன்னைக்கு மேட்ச் ஃபுல்லாகவே பார்த்தேன். வீட்டில் தான் இருந்தேன். நான் இன்னைக்கு மேட்ச் ஃபுல்லாகவே பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து பேட்டிங்கில் ரொம்ப தடுமாறுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் வந்து மிட் இன்னிங்ஸில் வந்து அங்கே இருந்த நிறைய அனலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா 160 இஸ் அ வின்னிங் ஸ்கோர் இன் திஸ் கிரவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் அ ரைட் கால். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் பேட்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிளேயிங் 11 சேம் டீம் தான் போனாங்க. ஸோ இல்ல அதான் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா யாருமே வந்து பெரிய ஸ்கோர் போல. ஸோ அதனால நான் பிச்சை பத்தி பார்க்காதனால எனக்கு கொஞ்சம் கன்சர்னிங்கா இருந்தது. மேபி தெரில, அது அப்படிதான் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. பட் யாராவது ஒரு ஆளாவது வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணிருக்கலாம். அது யாருமே ப்ளே பண்ணல. பட் கில்லுமே கொஞ்சம் செடேட்டா தான் ப்ளே பண்ணிருக்காரு போல இருக்கு. ரொம்ப ஆக்சுவலாக வந்து அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு மெயின் டாபிக்கு. ஏன்னா கில் வந்து ரொம்ப பொறுமையாக விளாண்டாரு. அண்ட் நான் வந்து ஹானஸ்ட்டாக என்னோட வியூவுமே சொல்கிறேன். அவர் வந்து இந்த மேட்ச்சில் நம்ம ரன் அடிச்சே ஆகணும், இல்லைனா நம்ம வந்து ரொம்ப லோ ஸ்கோரிங்காக இருக்கும், அந்த அது வந்து மாதிரிதான். ரன் அடிச்சாகணும்னு அப்படியே தான் விளாண்டாரு. அண்ட் அது அப்படியே தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் கம்பேரிசனும் நான் நிறைய பார்த்தேன், ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தேன். இது வரைக்கும் ஓப்பனர்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு அப்படின்னும் போது, இப்போ ஒரு 4 ஓப்பனர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது அந்த டைமில் கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தார், தவான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணியிருக்காரு, சாம்சன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணார், கோலி ஓப்பன் பண்ணார். இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இத்தனை மேட்சஸ் கில் ஆடின இத்தனை மேட்சஸில் பார்க்கும்போது கில்லு தான் லாஸ்ட்டில் இருக்கார் ஆவரேஜில். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸ்டாட்ஸ் போய் சொல்லாது. ஸோ இந்தியா சான்ஸ் கொடுத்த எல்லா ஓப்பனர்ஸை விடுமே. அண்ட் அதில் வந்து இது என்னென்னா, ஹையஸ்ட் ஆவரேஜ் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டில் நம்பர் 2 பொசிஷனில் இருக்குது சஞ்சு சாம்சன். சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்து யார் என்ன சொல்லணுமோ நீங்கள் சொல்லுங்கள். கில்லு தான் லாஸ்ட் பொசிஷனில் இருக்கார். இதுதான் ஸ்டாட்ஸ். ஸ்டாட்ஸ், எஸ். ஆமாம், ஸ்டாட்ஸ். நம்பர்ஸ் டோன்ட் லை. நம்பர்ஸ் டோன்ட் லை. இட் வில் கெட் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து. அதான் நீங்கள் லாங் ரோப் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இட் வில் கெட் பெட்டர். ஏன்னா ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் தான், இட் வில் கெட் பெட்டர். அதுதான் ஜஸ்டிஃபிகேஷனா இருக்கும். ஃபார் ஹிஸ் குவாலிட்டி ஹி ஷுட் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம். ஸோ அப்படிதான் அவங்க திங்க் பண்றாங்க நான் பாக்குறேன். அஃப்கோர்ஸ் நம்ம ஏற்கனவே பேசினதுதான். ஹி மைட் பி கன்சிடர் அஸ் லைக் ஆல் ஃபார்மட் கேப்டனா கூட இருக்கலாம். ஸோ அதனால கண்டிப்பா லாங் ரோப் தான் கொடுப்பாங்க. ஸ்டாட்ஸ் இந்த ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். ஹி டென்ஸ் டு ஃபெயில் எஸ்பெஷலி T20. பட் நீங்க சொன்ன மாதிரி கிளாஸ் இருக்கு, கேம் இருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் அவர் கரெக்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், வேற தேவையில்லாத ப்ரெஷர் எடுக்காம. பட் நம்ம லாஸ்ட் டைம் பேசுற மாதிரி தான், எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு லாங் அப்படிங்கறது தான் குவெஸ்டினபிள் பார்க்கணும். ஆமா. ஓகே. அவங்க டீமில் வந்து நேத்தன் எல்லிஸ் வந்து பிக் ஆஃப் த பவுலர்ஸாக இருந்தார். நிறைய ஸ்லோவர் ஒன்ஸ் போட்டார். அண்ட் அவர் விக்கெட் எடுத்தது எல்லாமே வந்து ஸ்லோவர் ஒன்ஸ் தான். நிறைய வேரியேஷன்ஸ், அவரோட ஸ்டாக் பாலே அதான், ஸ்லோவர் ஒன் தான். நிறைய இது போட்டிருந்தாரு. அண்ட் இந்தியா ஆர் க்ரூசிங் ஃபார் லைக் மினிமம் ஃபார் 180 அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. லைக் ஒரு லாஸ் இருக்கும் போது 100க்கு மேலே அடிச்சிருந்தாங்க. 12 ஓவர்ஸில் 100 கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது 180 ஈஸியாக போயிடுவாங்கன்னும் போது ஒரு ஃபம்பிள் நடந்துச்சு. லைனாக எல்லாருமே விக்கெட் போச்சு. பட் அக்சர் பட்டேல் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினார். ஒரு குயிக் 20 ரன்ஸ் கிட்ட அடித்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ that gave them the morale. ஸோ மிட் இன்னிங்ஸ் போகும்போது, பட் ஐ வாஸ் ஆல்சோ சர்ப்ரைஸ் டு see like 160 was a winning score அந்த கிரவுண்டில். பட் தட் கெப்ட் லைவ். ஆன் தி அதர் ஹேண்ட் ஆஸ்திரேலியா செமையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பும்ராவையும் ஹர்ஷதீப்பையும் மதிக்கவே இல்லை. நல்லா கம்மிங் ஆன் டு த பேட் ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அக்ஷர் பட்டேல், அவர் எப்போ வந்தாலும் விக்கெட், கோல்டன் ஆம். ஸோ எப்போ வந்தாலும் விக்கெட்டுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஷார்ட்டோட விக்கெட் எடுத்த உடனே மலைன்னு எல்லா விக்கெட்டும் போயிடுச்சு. அண்ட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு எஸ்பெஷலி பால் வந்து பிச்சில் வந்து நல்லா நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணதுக்கப்புறம் பால் வாஸ் டூயிங் சம்திங். அதனால தான் சிவம் டுபேவுக்கும் வந்து விக்கெட்ஸ் விழுந்துச்சு. வாஷிங்டன் சுந்தர் ஒரே ஓவரில் 3 விக்கெட் எடுத்தார். ஸோ எல்லாமே அப்படி தான். நீங்கள் வந்து பிச்சில் ஆக்சுவலாக பாலை போட்டு அது பண்ண வேண்டியதை அதுவே பார்த்துக்கிட்டு பேட்ஸ்மேன் கிட்ட தான் போச்சு. எனக்கு வந்து ரொம்ப ரெக்லெஸ் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு ஆஸ்திரேலியா பேட்டிங்கை பார்க்கும்போது. நான் வந்து ஃபுல்லாக பார்த்தேன். நான் வந்து ஈஸியாக அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன் ஒரு இதில்.
அதுக்கப்புறமா அந்த ரெக்லெஸ்ன்ற வேர்டு தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நோபடி வாஸ் லைக் ரெடி டு ரொட்டேட் த ஸ்ட்ரைக். ஏன்னா அவங்களுக்கு ரன் ரேட் ப்ரெஷரே இல்லாமல் தான் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த ஷார்ட்ஸ்க்குலாம் அவங்க போயிருக்கணுமா அப்படின்றது ஒரு கொஸ்டினபிள் தான். பட் ஆனால் எல்லாமே அந்த மாதிரி அந்த ஒரு ரெக்லெஸ் ஷார்ட்ஸில் தான் அவங்களோட விக்கெட்ஸ் லூஸ் ஆச்சு. ஆமா, அந்த நம்ம 2வது மேட்ச்ல நம்ம இந்தியா எப்படி பேட்டிங் பண்ணாங்க, கிட்டத்தட்ட எதுவுமே பிளான் இல்லாம வி ஜஸ்ட் கோ ஹிட் 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 அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களும் இருந்தது. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அந்த குட் ஸ்டார்ட் இருந்தனால தே ஜஸ்ட் ஃபெல் லைக் இட்ஸ் ஈஸி ஸ்கோரிங் கிரவுண்ட், நம்ம வந்து ஜஸ்ட் வி நீட் டு கோ ஃபார் த கில்லுங்கிற மாதிரி தே ஜஸ்ட் கண்டினியூடுங்கிற மாதிரி இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி பிச்சு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல. அது போக அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஷார்ட்ஸுமே வந்து தேவையில்லாம கையில கொடுத்துட்டாங்க. ஆமா, எஸ்பெஷலி மேக்ஸ்வெல் வந்து அவுட் ஆனதெல்லாம் வந்து என்னால ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. ஆக்சுவலி ஹி டிடன்ட் ரீட் தி பால், அதனால தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அவர் வெளியில போகும்னு வருண் சக்கரவர்த்தியோட லாஸ்ட் பால், அதோட அவரோட ஸ்பெல் முடியுது சார். அதெல்லாம் வந்து இந்த ஒரு பால் பார்த்து ஆடி இருக்கலாம். இஸ் ஜஸ்ட் another bowler. அதெல்லாம் ஓகே, ஜஸ்ட் another bowler இந்த மைண்ட் செட்லாம் புரியுது. பட் ஆனால் உங்களுக்கு கீழே வேற எந்த பேட்ஸ்மேனுமே இல்லாத போது நீங்க அந்த ஒரு ஷாட் ஆடி இருக்கணுமா அப்படின்றது வந்து தெரியல, கொஸ்டினபிள். அதே மாதிரி தான் டிம் டேவிட் அப்பதான் வந்து ஒரு மான்ஸ்டர் சிக்ஸ் அடிச்சாரு. அடுத்த பால் திருப்பி வந்து ஒரு பவுன்சருக்கு அந்த ஷாட்டுக்கு போயிருக்கணுமா அப்படிங்கிறது தெரியல. அது எனக்கு தூபேவை என்னாலே நம்ப முடியல. எப்படி சிக்ஸ் அடிச்சோன்னு இன்னொரு சிக்ஸ் தானே போகணும், எப்படி யோசித்து ஷார்ட் பால் அவ்வளவு தூரம் போட்டாருன்னு எனக்கு. ஏன்னா அது வந்து அவர் எதிர்பார்க்காதனாலதான் அது அடிக்க முடியல. சர்ப்ரைஸ். அது வந்து பயங்கர எஃபர்ட் பால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து he didn't எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாருன்னா அது சிக்ஸ் தான். அது எப்படி யோசித்து பண்ணாருன்னு தெரியல. தட் வாஸ் குட் ஆன் ஹிஸ் பார்ட். அதே மாதிரி மிச்சல் மார்ஷ் வந்து நம்மள அட்டாக் பண்ண போறாருன்னு சொல்லி லாங்கர் சைட் ஆஃப் த கிரவுண்ட்ல வந்து 2 ஃபீல்டர்ஸை நிக்க வச்சு அவரை வந்து கேட்ச் பிடிச்சது எல்லாமே வந்து ஐ திங்க் இந்தியன் பவுலர்ஸ் அவுட் பிளேட் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ், இதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்றேன். அண்ட் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் ஹெல்ப்ட் இந்தியன் பவுலர்ஸ் பை பிளேயிங் ரெக்லெஸ் ஷாட்ஸ். ஸோ பும்ரா ஃபுல் ஸ்பெல் பாத்தீங்களா எப்படி இருந்தது? பும்ராவில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆடிட்டு இருந்தார் ஷாட். பட் ஆனால் ஸ்டில் எக்கனாமிக் இஸ் ஃபைன். பட் ஆனால் வந்து ஒரு த்ரெட்டாகவே தெரியல ஓப்பனிங். அதுதான் நான் சொன்னேன்ல, நான் ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடியும் போது நான் பார்க்கும்போது ஈவன் தோ ஷாட் காட் அவுட் இன் 40s, நான் வந்து என்ன நினச்சேன்னா தே ஆர் கோயிங் டு வின் வித் லைக் 2 overs பேர் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஏன்னா அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு. ஒன்ஸ் வென் லைக் ஸ்பின்னர்ஸ் கேம் இன் டு த பிக்சர், அதுக்கப்புறமா தான் வந்து ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள்ட் அ லாட். ஸோ இதோட வந்து இந்த சீரீஸில் இந்தியா தோக்க மாட்டாங்க. அண்ட் ஐ திங்க் கௌதம் கம்பீர் அண்ட் சூரியகுமார் யாதவோட காம்பினேஷனில் தே நெவர் லாஸ்ட் T20 சீரீஸ் அண்ட் இட் இஸ் கெட்டிங் கண்டினியூட். ஸோ 5th மேட்ச் ஃபைனல் மேட்ச், இதில் ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணாங்கன்னா சீரீஸ் லெவல் ஆகும். இல்லைனா இந்தியா இஸ் கோயிங் டு வின் yet another T20 சீரீஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்தியா வின் பண்ணிடுவாங்களா? இல்ல, இந்தியா ஹஸ் a குட் சான்ஸ். பட் அகைன் நீங்க மேட்ச் பார்த்தனால கேக்குறேன், ஹேசல்வுட் ரொம்ப மிஸ் பண்ணாங்களா? இல்ல, அவங்க ஓவரால் வந்து அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த இதை அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபாக்ஸ் கமெண்ட்ரியை பொறுத்த வரைக்குமே இட் இஸ் ஆஸ்திரேலியா சி டீம். அதாவது ஏ டீம் கிடையாது, பி டீம் கிடையாது, சி டீம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இட் இஸ் ஆஸ்திரேலியா சி டீம். அப்படி யாரப்பா மிஸ் பண்றாங்க? பேட்டிங் ஆல்மோஸ்ட் ஃபுல் டீம் எக்ஸெப்ட் ஹெட். ஆமா, லைக் யா எக்ஸெப்ட் ஹெட். ஆனா பவுலிங்ல ஐ திங்க் தே ஆர் ஹேசல்வுட் மட்டும் தான் இல்ல ஸ்டார்க் விளையாடிப்பார்ல. ஸ்டார்க் T20ல எடுக்கறாங்களா என்ன? இல்ல எடுக்கிறது இல்ல. பட் ஆனா வந்து மேபி லைக் ஐ டோன்ட் நோ. பட் ஆனா வந்து அது ஜஸ்டிஃபைபிளா எனக்குமே தெரியல தான். பட் ஆனா இல்ல, இதுதான் அவங்க டீம். எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஷார்ட் இருக்காரு, அவரை கண்டினியூஸா எடுக்கிறாங்க. இங்கிலீஷ் ஓகேங்களா, மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், டிம் டேவிட், மிச்சல் மார்ஷ், மேபி கேமரன் கிரீனை வேணா சொல்லலாம். அப்படியே பார்த்தாலும் யார் அவங்க வெளில உட்கார வைப்பாங்க? கேம் கிரீன் வந்துட்டாரு, இருக்காரு. டிம் டேவிட் வந்துட்டாருன்னா யூ ஹேவ் டு ஸ்டாய்னிஸ் தான் வெளில உட்கார வைக்கணும். அந்த கீழே ஏதோ ஒரு பவுலர் இருப்பாரு, ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஒரு மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, டுவாரிஷ், அவரை அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மேபி அது வேணா சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பயங்கர டிஃபரன்ஸ் இல்லை. ஹேசல்வுட் ஐ அக்ரி, அவரை கண்டிப்பா மிஸ் பண்றாங்க. பட் இட் இஸ் க்ளோஸ் டு த என்ன சொல்றது ஏ டீம் தான். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இந்தியாவோட பவுலிங் நான் சொன்ன மாதிரி வந்து டாப் நாட்சா இருந்துச்சு. அதாவது கிளவர் பவுலிங், தே ஹேட் பிளான்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டது வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் yet another T20 சீரீஸ் லூஸ் பண்ணாமல் இந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இட் இஸ் குட் கோயிங். ஆர்கியூபிளி இந்தியன் வேர்ல்ட் கப்
T20 வேர்ல்ட் கப் ரவுண்ட் த கார்னர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இதை பார்க்குறது வந்து பேனிக் ஆகாமல் அவங்க அட்டாக் பண்ணும்போது பேனிக் ஆகாமல் தே ஹேட் அ பிளான். ஸோ அதுக்கு ஸ்டிக் பண்ணி போட்டது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது. குட் கேம் for So India. that being said, all excited for Saturday finals. So hopefully India should win that match and win the series comfortably. So அந்த மேட்சுக்கான அனாலிசிஸ் ப்ரிவ்யூ நாங்கள் வந்து பேசுகிறோம். வேறு ஏதாவது டாபிக் பேசணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். Until meet you in next video. Signing off, Vikram And Master.